எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரெஞ்ச் பக்கெட்ஸ் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக டோ மிக்சிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட பேசிக் தெரிஞ்சவங்களே ஒரு ரெசிபி கொடுத்து டோ மிக்ஸ் பண்ணணுன்னு சொன்னால் ஆல் டுகெதர் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களால் டோ ரெடி பண்ணிட முடியும். பட் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னென்னா டோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பக்கெட்ஸை எப்படி அழகாக ஈவனாக ஸ்டெச் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ரெசிபி இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓவன் என்ன டெம்பரேச்சரில் வைக்கணும், அதுக்கப்புறம் ஹியூமிடிட்டி செட்டிங்ஸ், அந்த ஹியூமிடிட்டி செட்டிங்ஸ் இல்லைன்னா நார்மல் டெக் ஓவனில் நீங்கள் பண்ணுவீங்க, ரொட்டேட்டரி ஓவனில் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆப்ஷனல் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆத்தென்டிக் ஃப்ரெஞ்ச் பக்கெட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணுன்றதையும், நம்ம ஊரில் கிடைக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஓரளவுக்கு எப்படி பெஸ்ட்டாக ஃப்ரெஞ்ச் பக்கெட்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஹோம்மேட் பேக்கிங், சாக்லேட்ஸ், டெசர்ட்ஸ் பற்றின நிறைய அப்கமிங் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரெஞ்ச் பக்கெட்ஸோட ரெகுலர் டோ வெயிட் பார்த்திங்கன்னா 300 கிராம். இதை நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் டோ ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக புரியணுன்றதுக்காக நம்ம உள்ளங்கைகள், அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ், இந்த தம்ஸ் அப், இதெல்லாம் நான் எங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன், எப்படி பண்ணுறேன்றதை இங்கே ஒரு சின்ன ஃபுட்டேஜில் ரெட் ஸ்பாட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணுன்றதுக்காக. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி டைட்டாக எடுத்துகிட்டு கீழே பாட்டமில் வரும்போது இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இந்த லைன் வர்றது ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் அப்படின்றதுனால நான் இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். எல்லோரும் பொறுமையாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாட்டமில் நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரெட்டு எந்த அளவுக்கு ஜென்டிலாக அதுவாக ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா டோ கிழிய ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுமையாக அது எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதோ லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த டோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு தான் பண்ணணும். ஒரே டைம் பண்ணோம்னா டோ கிழிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 மினிட் 2 மினிட் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா லைட்டாக அது ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். பண்ணும்போது ஈவனாக ஸ்ட்ரெச் பண்ண பாருங்கள். ஸோ மிடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக ப்ரெஷர் கொடுங்க. ஸோ ஒரே இடத்துல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு அன்ஈவனான ஒரு டோ நமக்கு மாறிடும். ஸோ ஈவனாக கொஞ்சமாக அது போக்குலேயே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வரும். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ஃப்ளார் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ளார் போட்டிங்கன்னா ஸ்கர்ட் ஆகும், டோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ உங்களால் கம்ஃபர்டபுளாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளார் சுத்தமாக போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கெட் ட்ரேயில் லைட்டாக இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட ட்ரே இல்லைன்னா நார்மல் ட்ரேலே நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். பட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டோவை நம்ம ரெஸ்ட்டு விட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு வரும். இஃப் இன்கேஸ் உங்கள் டோ ட்ரை ஆக ஆரம்பிச்சிதுன்னா இந்த மாதிரி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லைட்டாக வானத்தை பார்த்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹியூமிடிட்டி கிடைக்கும். ஸோ அது நமக்கு டோ ரொம்ப ட்ரை ஆகாமல் நமக்கு சேஃபாக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன்லாம் டோ ஹேண்டிலிங்கில் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக டோ இந்த ட்ரே சைஸுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆகிற மாதிரி என்ன சைஸ் வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி அதில் லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ப்ரூவரில் வச்சிடலாம். ப்ரூவரில் வச்சு நல்லா ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான பிளேடு எடுத்துக்கிட்டு ஒரு 5 கோடு போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏன் கட் பண்ணுறோன்ற டவுட்ஸ் இருக்கும். இப்படி நம்ம கட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா பாட்டம்லேயோ இல்லை சைட்லேயோ கிராக் விட ஆரம்பிக்கும். ப்ரெஷர் போகிறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னா சைட்லேயோ இல்லை பாட்டம்லேயோ கிராக் விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு போடுறது. இந்த கோடு போடுறதுனால ஒரு டிசைனாகவும் இருக்குது. இன்னொன்று இந்த மாதிரி அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறது வேற எங்கேயும் கிராக் ஆகாமல் அது தடுக்குது.
இந்த கன்வெக்ஷனில் வந்து நான் 60% ஹியூமிடிட்டி செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டீமோ இந்த ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஸ்கூப் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ட்ரேவோ இல்லை வந்து ஒரு ஸ்டீல் பவுல் வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த ஸ்டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு கிடைக்கும். அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து அவுட் சைடு கிறிஸ்பியாகவும் இன்சைடு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் பக்கெட்ஸ். ஸோ பக்கெட்ஸுக்கு வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டெம்பரேச்சர் வந்து 200 15 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இந்த கன்வெக்ஷன் ஓவனில் பாட்டமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா இடமும் ஈவனாக பேக் ஆகுது. அப்படி உங்ககிட்ட டெக் ஓவன் வேறு ஏதாவது ஓவனில் வந்து பாட்டமில் குக் ஆகிருக்கான்னு பாருங்கள். லைட்டாக லிஃப்ட் பண்ணி பாருங்கள். அப்படி லிஃப்ட் ஆகலைன்னா இன்னும் வந்து சில்வர் ஃபாயிலோ வேறு ஏதாவது போட்டுக்கிட்டு இன்னும் வந்து பேக் பண்ணிவிட்டு பாட்டமில் நல்லா வந்து பேக் ஆனதுக்கப்புறமா ரொட்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஓவனாக இருந்தாலும் ரொட்டேட் பண்ணி லைட்டாக வந்து ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாட்டமில் வந்து அவ்வளோ சீக்கிரம் நல்லா பேக் ஆகாது. பட் என்னோடய கன்வெக்ஷன் ஓவனில் நல்லாவே வந்து பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த டிபெண்ட் ஆன் உங்களோட ஓவனை பொறுத்து நான் சொல்கிற விஷயம்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் பக்கெட்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் பக்கெட்ஸ்க்கு வந்து நீங்கள் T55 யூஸ் பண்ணணும், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளார். அதுக்கப்புறம் வந்து கோஷர் சால்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம ஊர்லேயே வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ட்ரெடிஷ்னல் இந்த ஃப்ரான்ஸ் பாரிஸ்லலாம் கிடைக்கிற மாதிரியே வந்து ட்ரெடிஷ்னல் பக்கெட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற வந்து ரிசல்ட் வரும். நீங்கள் நம்ம ஊரில் கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் பிரெட் ஃப்ளாரும் ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் கிடைக்கும். ஸோ இந்த 2 ஃப்ளாரில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோஷர் சால்ட் கிடைக்கலன்னா சீ சால்ட் நம்ம ஊரில் வந்து நல்லாவே அவைலபிளாக இருக்குது. கோஷர் சால்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்காவது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் பக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணலாம். நான் ஓரளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ மேக்கிங்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் முடிஞ்சுது. நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா சாக்லேட் டெம்பரிங். எல்லோரும் வந்து ரொம்ப நாளாக சாக்லேட் பற்றி வீடியோஸ் கேட்டுட்ருக்கிறதுனால ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பற்றின. ஸோ அந்த சாக்லேட் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த எசென்ஷியல் தான் வந்து இந்த சாக்லேட் டெம்பரிங். நம்ம சாக்லேட்டில் எப்படி வந்து ஹேண்ட்லிங் பண்ணணும், கன்வெர்ச்சர் சாக்லேட்னா என்ன, அதுக்கப்புறம் நார்மல் சாக்லேட்னா என்ன, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மெத்தடில் வந்து சாக்லேட் டெம்பரிங் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்க. ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து நிறைய வீடியோஸ் பெண்டிங் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து சாக்லேட்ஸ் வீடியோ கேட்குறதுனால நான் சாக்லேட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டெசர்ட்ஸ் ரெசிபீஸ்லேருந்து பேக்கரிஸ், ஹோம்மேட் கேக்ஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்பி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களே வந்து பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.